ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த கேக்கில் அது மேலே இருக்கிற ஒரு லேடியோட ஃபிகரின் வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு கொஞ்சம் ஏஜ்டான ஒரு லேடியோட விமனோட ஒரு ஃபிகரின் ஃபாண்டன்ட்லேயே நம்ம வந்து செஞ்சுருக்கோம். ஸோ இது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி என்னென்ன தேவைன்னு நான் வந்து ரிக்குவயர்மெண்ட் சொல்லிடுறேன். ஸோ ஒரு ஃபாண்டன்ட் மேட் எடுத்திருக்கேன். இது கூட வந்து நமக்கு நிறைய இந்த மாதிரி டூல்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும், ஃபாண்டன்ட் டூல்ஸ். ஸோ அதெல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இந்த மாதிரி பால்ஸ் மாதிரியும் இருக்கும். ஸோ இதெல்லாமே ஃபாண்டன்ட் டூல்ஸ் பேசிக்கலி. அப்புறம் ஒரு நைஃப், கட்டர் வந்து கிராஃப்ட் நைஃப் வேணும். அப்புறம் ப்ரஷஸ் வந்து நமக்கு தேவைப்படும். அண்ட் இது கூட வந்து நமக்கு பென், எடிபிள் பென்னு எடுத்திருக்கேன். இது டோட்லி இது எடிபிளான ஒரு இமேஜ் சொல்லலாம். இது வந்து பிளாக் கலர் ஃபாண்டன்ட் சுகர் பேஸ்ட் எடுத்திருக்கேன், ஒயிட் சுகர் பேஸ்ட் அண்ட் ரெட் சுகர் பேஸ்ட்டு. ஸோ இது 3 கலர்ஸுமே எடுத்திருக்கேன். ஒயிட்டில் வந்து நம்ம என்ன கலர் வேணாலும் ஆட் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். இது கூட மெயினாக டைலோஸ் பவுடர் வேணும், கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அண்ட் கலர்ஸ், நமக்கு என்னென்ன கலர்ஸ் வேணுமோ நம்ம அந்த கலர்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அண்டு ஸ்கின்னும் எடுத்திருக்கேன், நான் டீல் கலர் எடுத்திருக்கேன் இது கூட. அண்டு பியூரிக்ஸோட இந்த வேப்பரைசர் எடுத்திருக்கேன். அண்ட் இது கூட வந்து நமக்கு லைக் கோல்டன் டஸ்ட்டும் டூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேலு, ரோலர், அதுக்கப்புறம் நமக்கு கட்டர் இதெல்லாம் தேவைப்படும். வாட்டர், ஒரு கிண்ணத்தில் வாட்டர், இதெல்லாம் தான் நமக்கு தேவைப்படுற ஐட்டம்ஸ் இது பண்ணுறதுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு சின்ன ஒரே ஒரு டால் தான், ஆனால் அதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு இது 1.5 ஹவர்ஸ்க்கு மேலே எடுத்தது ஒரே ஒரு டால் பண்ணுறதுக்கு. அதுக்காக தான் வந்து நம்ம ஃபாண்டன்ட் ஃபிகரின்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஏன்னா மெட்டீரியலும் அதிகம், ஒர்க்கும் அதிகம். ஸோ பட் கஸ்டமர் வந்து நமக்கு அதை கேட்கும்போது நம்ம ட்ரை பண்ணலாம். இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரை தான் ஃபிகரின். ஸோ ஓரளவுக்கு தான் வந்திருக்கும். பட் அதை நான் எப்படி பண்ணேங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் ஒயிட் கலரில் இருக்கிற ஃபாண்டன்ட் எடுத்து நான் டிவைட் பண்ணிக்க போகிறேன். ஸோ எவ்வளோ வேணுங்கிறத வந்து அப்ராக்சிமேட்டாக பாடி, சாரீ, ஹேண்ட்ஸுக்கு, அப்புறம் ஃபேஸு, இது மாதிரி இதெல்லாம் வேணுங்கிறத நான் தனித்தனியாக எடுத்துக்க போகிறேன். அதே மாதிரி நமக்கு தலைக்கு லைக் ஹேர்ஸுக்கு வந்து பிளாக் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதையும் நான் வந்து ரெடி பண்ணி எடுத்து தனியாக எல்லாத்தையும் வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எது வேணுமோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். எல்லாமே ஒட்டுக்க எடுத்து வச்சோன்னா நமக்கு ட்ரை ஆகிடும் ஃபாண்டன்ட். ஸோ எவ்வளோ வேணுமோ அதுக்கான அளவு மட்டும் எடுத்துக்கணும். இன்னும் பேலன்ஸை வந்து நம்ம நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுடணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இப்போ வந்து நம்ம டைலோஸ் பவுடர் வந்து நம்ம போட்டிருக்கோம். டைலோஸ் பவுடர் எதுக்குன்னா உங்களுக்கு சீக்கிரம் ட்ரை பண்ணும், அவ்வளோ சீக்கிரம் மெல்ட் ஆக விடாது நம்ம ஃபாண்டன்ட்ஸை. ஸோ அதனால் அதை கண்டிப்பாக நம்ம சேர்க்கணும். இல்லைனா சிஎம்சி பவுடர்னு இருக்கும், அதை நம்ம சேர்த்திக்கலாம். ஸோ இப்போ நமக்கு என்ன கலர் வேணுமோ நம்ம அதை வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து பாடி பார்ட்ஸுக்கு வந்து நமக்கு ஸ்கின் கலர் வேணும். ஸோ ஸ்கின் கலர்னு நமக்கு லைக் கிடைக்குது, அதனால நம்ம ஸ்கின் கலர் சேர்த்துருக்கோம். அப்படி கிடைக்கலன்னா நம்ம லைட்டாக ப்ரௌன் கலர் டச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து லைட்டாக வந்து உங்களுக்கு அந்த ஸ்கின் கலரில் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நான் டிவைட் பண்ணிக்க போகிறேன். ஸோ கீழே வந்து நான் வந்து பாடி ஒரு பார்ட் வந்து நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ லெக்ஸ் அது இதெல்லாம் பெருசாக நான் வைக்க போகிறதில்ல. ஒரு சின்ன ஒரு லைக் மேலே வந்து கொஞ்சம் ஸ்மாலாக, கீழே வர வர கொஞ்சம் க்யூபிக்கலாக இருக்கணும். ஸோ பார்த்திங்கனாலே தெரியும், மேலே கொஞ்சம் ஸ்மாலராகவும் கீழே வந்து கொஞ்சம் ப்ராடராகவும் இருக்கணும். ஏன்னா நம்ம காலெல்லாம் பண்ண போகிறதில்ல, என்ன இருந்தாலும் சாரியில் வந்து அது ட்ரேப் ஆகிடும். ஸோ அதோட அதை நம்ம பண்ண போகிறது இல்லை பெருசாக. ஸோ இப்போ வந்து மேலே பாடி பார்ட் வந்து நம்ம செய்ய போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து மேனிக்யூன் பண்ணுறது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதில் வர மாதிரியே தான் வந்து உங்களுக்கு மேலே போர்ஷன் வந்து செய்யணும். எப்படின்னா லைக் தலை, அது கூட வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹேண்டோட அந்த மேலே போர்ஷன் மட்டும் நம்ம இருக்கணும். ப்ளஸ் இது வந்து விமனுங்கிறதுனால நம்ம வந்து மேலே ப்ரெஸ்ட் போர்ஷன் நமக்கு வந்து வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கிறோம். ஸோ இதே தான் மேனிக்யூனுக்கும் நம்ம பண்ணியிருந்தோம், அதே மாதிரி தான் இப்போவும் பண்ணுறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா லைஸாக வந்து நமக்கு லைட்டாக ப்ரொஜெக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு சைட்ஸ்லேயும் வந்து நம்ம கொஞ்சம் ஷேப் மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்க போகிறோம். மேலே வந்து ப்ளவுஸ் வரும், பட் இப்போதைக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்க போகிறோம். நல்லா கொஞ்சம் எலிவேட்டடாக வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து மேலே நம்ம சாரியோட அந்த முந்தி போடும்போது நமக்கு கொஞ்சம் விமனிஷ் அந்த ஃபீல் வரும். ஸோ அதை நம்ம பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வச்சு பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வச்சு பார்த்தாச்சு, நமக்கு ஓகே. ஸோ இப்போ இது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லைக் ஃபேஸ் வந்து நம்ம தலை வந்து பண்ணணும். இங்கே தான் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கணும், இன்னும் கொஞ்சம் குட்டியாக போச்சு.
ஸோ என்னென்னா கொஞ்சம் குண்டான பாட்டிமா மாதிரி ஆயிடுச்சு லேடி மாதிரி ஆயிடுச்சு. பட் என்னென்னா இன்னும் கொஞ்சம் ஹெட் மட்டும் நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்து நம்ம பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ப்ரொஜெக்ஷன் கொடுத்துட்டு நோஸுக்கும் கொடுத்தாச்சு, ஃபேஸும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதொன்று தான் வந்து ரொம்ப குட்டியாக போச்சு, இல்லைன்னா இன்னும் கொஞ்சமும் பெட்டராக வந்து நம்மளால் பண்ணியிருக்க முடியும். ஸோ நோஸுக்கும் லைட்டாக ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு இது கொடுத்து அதையும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ நோஸ் ஓரளவுக்கு நமக்கு வந்து கரெக்டாக வந்துருந்துச்சு. ஸோ நம்ம லிப்ஸும் வந்து நம்ம வந்து செஞ்சாச்சு. சிரிக்கிற மாதிரி ஒரு லைக் அந்த விமன் வந்து சிரிக்கிற மாதிரி பண்ணியாச்சு. அண்ட் கண்ணுக்கு வந்து நம்ம பிளாக் இதுக்கு வந்து லைக் பிளாக் பென்லேயே எடிபிள் பென்லேயே நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. இதில் எடிபிள் பென் தான், ஸோ நம்ம வந்து சாப்பிட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஃபேஸ் ஓரளவுக்கு நம்ம வந்து ஃபுல் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வச்சு நான் அடிக்கடி பார்த்துக்க போகிறேன், வச்சு கரெக்டாக பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமேல் நம்ம வந்து லைட்டாக பின்னாடி ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஏன்னா அது வந்து பின்னாடி வந்து ஒரு பன் மாதிரி கொண்டை மாதிரி வைக்கிற மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ லேஸாக அந்த ப்ரொஜெக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு நம்ம மேலே வந்து பிளாக்கில் வந்து நம்ம கவர் பண்ணிடுவோம். ஸோ தலை ஒன்று தான் வந்து எனக்கு கொஞ்சம் திருப்தி ஆகலை, ஏன்னா அது ரொம்ப குட்டியாக போச்சு. இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்து பண்ணியிருக்கணும், எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்தேன். ஸோ இப்போ வந்து லிம்ஸ் வந்து நம்ம ஹேண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணிக்க போகிறோம். அதுக்கும் லைட்டாக இந்த மாதிரி ரோல் பண்ணி மேலே வர மாதிரி வந்து வச்சு பார்த்துக்கலாம். ஸோ சைஸ் எல்லாமே நீங்கள் அப்பப்போ பக்கத்துலேயே வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வச்சு நான் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஃபுல் செக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ அது கைக்கு வந்து நம்ம ஒரு விரல் மாதிரி கொடுக்கணும். ஸோ விரல் மாதிரி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஷெல் மாதிரியே இருக்கும் நமக்கு அந்த ஃபாண்டன்ட் டூலில். ஸோ அதை வந்து வச்சு நம்ம லைட்டாக ஒரு இம்ப்ரெஷன் வந்து கொடுத்துக்குறோம். ஸோ இப்போ வந்து நாம் பொட்டு வைக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து நான் ரெட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக நான் வந்து ரெட் கலர் வந்து எடுத்திருக்கேன். எல்லாத்துக்குமே வந்து மறக்காமல் நம்ம சிஎம்சி பவுடரோ இல்லைன்னா டைலோஸ் பவுடரோ வந்து நம்ம வந்து கன்ஃபார்மாக போடணும். இல்லைனா வந்து மெல்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். ஏன்னா கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ், இப்போ வந்து மழை காலம்லாம் வரும்போது இன்னும் கொஞ்சம் ஃபாண்டன்ட் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து கரெக்டாக சிஎம்சி பவுட்ரு இல்லைனா டைலஸ் பவுட்ரு போட்டுட்டு பார்த்திங்கன்னா தெரியும், போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ நல்லா இப்போ ஸ்ட்ரெச் பண்ணி இப்போ ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதை வந்து நம்ம நல்லா ரோல் பண்ணிவிட்டு சைஸ் வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ப்ளவுஸ்க்கு ஃப்ரண்ட் பார்ட் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு நம்ம வந்து பேக் பார்ட் வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம். நம்ம கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதுனால நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறது கஷ்டம். கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா எப்போவுமே வந்து ஈஸியாக இருக்கும். பட் நம்ம வந்து குட்டியாக இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து ஒர்க்கிங் வந்து கஷ்டம். சில டைம் இந்த மாதிரி லைக் கிளாத்துக்கு இதெல்லாம் வந்து நமக்கு ஃபாண்டன்ட்லேயே லைக் கட்டர் மாதிரியே வரும். ஸோ ரெடிமேட் கட்டர்ஸ் வந்துச்சுன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நம்ம கொஞ்சம் இன்னும் நீட்டாகவே வரும். பட் இப்போ அது நம்மகிட்ட இல்லை. ஸோ அதை வந்து நம்ம மேனுவலாக தான் வந்து நம்ம ஹேண்டில் தான் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து வச்சு பார்த்துக்கிட்டு ப்ளவுஸுக்கான பார்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி வந்து நம்ம வந்து பேக் சைடுக்கும் நம்ம ஒரு பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹேண்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ணதுக்கப்புறமேலு நம்ம ஸ்லீவ்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் ஒட்டுறதுக்கு வந்து வேறு எந்த க்ளூ அந்த மாதிரிலாம் எதுவுமே வேண்டியதில்லை. ஸோ வாட்டர் இருந்தாலே போதும். ஸோ நல்லா ப்ரஷில் எங்கே வேணுமோ அங்கே வாட்டர் மட்டும் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒட்டிட்டோனாலே போதும், அது நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். ஸோ அது ஒன்று ப்ளஸ்ஸு. நமக்கு ஆக்சுவலி க்ளூவெல்லாம் இருக்குது, எடிபிள் க்ளூனெல்லாம் இருக்குது. பட் இதுக்கு அதெல்லாம் நமக்கு வந்து ஃபாண்டன்ட்டுக்கு வந்து தேவைப்படாது. ஸோ இது மாதிரி நம்ம வந்து பாடி மேலே பார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அதை வந்து ஃபுல் ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டூத் பிக் வந்து வச்சு நம்ம அதுக்கு மேலே லைட்டாக வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். வெறும் வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் அது விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து ஒரு சின்ன ஒரு குச்சி வந்து நம்ம எப்போவுமே கொடுத்துருறது பெஸ்ட்டு. ஸோ நம்ம வந்து டூத் பிக்ஸ் மோஸ்ட்லி இதுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். இப்போ ஹேண்ட்ஸும் நான் வந்து வச்சு பார்த்துட்டேன். ஸோ வச்சு பார்த்துட்டு லைக் ஒட்டினேன். பட் என்னென்னா அது 2-3 தடவை விழுந்துகிட்டே இருந்தது. ஸோ என்ன தான் நான் சொன்னேன் இல்லையா, வாட்டர் வச்சு நம்ம பண்ணும்போது எப்படி
இருந்தாலும் பிஞ்சிட்டு வந்துடும், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நமக்கு வரும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு சின்ன குச்சி லைட்டாக கொடுத்துட்டு டூத்பிக்கை கட் பண்ணி நான் லைட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். நல்லா உட்காந்துருச்சு. ஸோ இது ஒரு டிப்பு நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஹெட் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன், அதுவும் அப்படி தான். ஸோ லைட்டாக வந்து வாட்டர் கொடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமே நான் உள்ள ஒரு ஸ்டிக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்படி வச்சுட்டேன். நான் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா தலை கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து நான் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேலு நான் இப்போ வந்து சாரீக்கு வந்து ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு டீல் கலர் எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் என்ன கலர் வேணாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம், இல்லை கஸ்டமர் பர்டிகுலர் அது கலர் கேட்டாலும் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணலாம். நான் டீல் கலர் வந்து எடுத்திருக்கேன். டீல் அண்ட் ரெட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் காம்பினேஷன் சொல்லிட்டு அதை எடுத்திருக்கேன். இப்போ அதை நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். சாரீ மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுமோ அவ்வளோ பார்த்துட்டு அதை வந்து நம்ம நீட்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீஸா கட்டர் வச்சுக்கோங்க, அது வந்து ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம வந்து வச்சு பார்த்தாச்சு. வச்சு பார்த்துட்டு ஃபுல்லுமே வந்து நம்ம சாரீ நம்ம வந்து வைப்போம் இல்லையா, ஃப்ளீட்ஸ் மாதிரி லைட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமேல நம்ம வந்து பின்னாடி வந்து நம்ம வந்து வைக்க போகிறோம். அதையும் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் வாட்டர் வச்சு தான் நம்ம வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தாகவே இருந்தது, அதுக்கப்புறம் பார்த்துட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதே மாதிரி நம்ம வாட்டர் வச்சு ஃபுல்லுமே வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். ஸோ பேக் சைடு வந்து கொஞ்சம் ரொம்ப தூக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது, அதனால் லைட்டாக கால் மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் மட்டும் சும்மா நான் வந்து கொடுத்தேன். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் லைக் ரொம்பவே தூக்கிட்டு இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி பெட்டராக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து இப்போது ஃப்ளீட்ஸ்க்கு வந்து நான் வந்து அதே மாதிரி 2-3 ஃப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப நான் கிளியராக கொடுக்கல. இது வந்து கொஞ்சம் ஏஜ்டான ஒரு உமனுங்கிறதுனால ஃப்ளீட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா கொஞ்சம் அப்படி தானே கட்டுவாங்க. ஸோ அதனால் அப்படி இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் அப்படி கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் அப்படியே எடுத்து நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் வாட்டர் வச்சு அங்கே பின்னாடி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ எவ்வளோ ஃப்ளீட்ஸ் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து நம்ம வந்து லைக் அதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து வச்சாச்சு. இப்போ அதுக்கான இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அது பிஞ்சிட்டு வந்துச்சு. ஸோ அதனால் ஒரு சின்ன ஒரு குச்சி மாதிரி கொடுத்துட்டு நாம் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ கைக்கு வந்து நான் லைட்டாக ஸ்லீவ்ஸுக்கு மட்டும் சின்ன ஒரு கட்டிங் மட்டும் நான் வந்து கொடுத்துட்டேன். அண்ட் கை அப்படியே ஓப்பனாகவே இருந்ததுன்னா கொஞ்சம் திரும்பி இந்த வெயிட்டுக்கு இறங்கிடும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த கையை வந்து லைட்டாக வாட்டர் வச்சு முன்னாடி இப்படி சும்மா வச்சிட்ருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் பார்த்திங்கன்னா தெரியும், அப்படி வைக்கும்போது நமக்கு அப்படியே கை சும்மா அப்படி வச்சிட்ருக்கிற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்போ வந்து கீழே வந்து லூஸில் தொங்கிட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் அந்த வெயிட்டுக்கு வந்து கொஞ்சம் இழுக்கலாம். ஸோ அதனால் அப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ 2 சைடு ஃபிக்ஸ் பண்ணி இப்போ டாலோட அந்த இது முடிஞ்சுது. இப்போ ஹேருக்கு வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பிளாக் கலரில் வந்து மேலே வந்து ஒரு முடி வந்து வச்சுருக்கேன். ஸோ முன்னாடியும் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கட்டும்னு ரொம்ப கிளியராக வந்து நான் கட் பண்ணலை. மேலே வந்து பின்னாடி வந்து நாட்டுக்கும் அந்த நம்ம ப்ரொஜெக்ஷன் மாதிரி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதுலேயே வந்து நான் லைட்டாக வந்து வச்சுட்டாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு கேஷுவலாக இருக்கிற மாதிரி ரொம்ப கிளியராக இது இல்லாமல் லைட்டாக ஒரு இது இருக்கட்டும்னு சொல்லி வச்சுருக்கேன். பொட்டுக்கு வந்து ரெட் கலரில் ஃபாண்டன்ட்லேயே வந்து பொட்டு வச்சாச்சு. அண்ட் இப்போ வந்து நான் லைக் ஒரு சின்ன ஒரு கழுத்தில் ஒரு செயின் மாதிரி வேணும். ஸோ அதை வந்து லேசாக நான் வந்து இது பண்ணி செயின் மாதிரி வச்சுருக்கேன். அதே மாதிரி வாட்டர் வச்சு நம்ம இது பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம கோல்டன் டஸ்ட் வந்து போட போகிறோம். இப்போதைக்கு வந்து அந்த ஸ்கின் கலர்லேயே வந்து இது பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கு மேலே வந்து நம்ம லைட்டாக வளையலுக்கும் லைட்டாக ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ குட்டியாக ஒரு வளையல் வைக்கிற மாதிரியும் வச்சுருக்கேன். வளையல், மூக்குத்தி இது எல்லாமே வந்து இது ஃபாண்டன்ட்லேயே வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து நான் இன்னும் கொஞ்சம்
லைக் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் நமக்கு வேணும். ஸோ எதுவானாலுமே வந்து நமக்கு வந்து ப்ராக்டிஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ வந்து நம்ம முன்னாடி 2 இயர்ஸுக்கு முன்னாடி இருந்த ஒரு கேக் பண்ணுற மாதிரி இப்போ இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை விட லாட் பெட்டர் வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து இதுலேயும் வந்து நம்ம ரெகுலராக நம்ம பண்ண நமக்கு இந்த மாதிரி ஆர்டர்ஸ் கிடைக்க நாமளும் இன்னுமே வந்து நமக்கு பெட்டரான ஒரு ஃபிகரின்ஸ் வந்து இன்னுமே நம்ம வந்து பண்ண முடியும். பட் இது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா மாதிரி கிடைக்கும் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் வந்து நான் இந்த இது வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முடிக்கு வந்து லைட்டாக ஒரு பூ வச்ச மாதிரி அந்த ஒயிட்டு அந்த ஸ்கின் கலரில் இருக்கிறதுலையே வந்து வச்சாச்சு. ஸோ வச்சுட்டு இப்போ வந்து நம்ம லைட்டாக வந்து ஒரு இம்ப்ரெஷன் மாதிரி சாரீ இம்ப்ரெஷன் மாதிரி கொடுத்தாச்சு. அண்ட் இப்போ வந்து நம்ம கோல்ட் டஸ்ட் எடுக்க போகிறேன். கொஞ்சமாக கோல்ட் டஸ்ட் எடுத்துகிட்டு அது கூட வந்து வேப்ரெக்ஸு, அதுவும் வந்து எல்லாமே வந்து எடிபிள் தான். இதில் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த ஃபிகரினே நீங்கள் சாப்பிடலாம். ஸோ எல்லாமே வந்து எடிபிளில் தான் வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எடிபிளில் தான் செஞ்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து நம்ம தாராளமாகவே வந்து சாப்பிடலாம். பட் என்னென்னா டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது, பட் சாப்பிட முடியும். ஸோ இப்போ வந்து கோல்டன் கலரில் செயினுக்கும் வளையலுக்கு வந்து லைட்டாக வந்து டச்சப்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இது வந்து முடிக்க போகிறோம். ஸோ மூக்குத்தியும் லைட்டாக நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் லைக் ஃபிகரின் வந்து முடிஞ்சிடுச்சு. இது வந்து நம்ம அப்படியே வந்து தூக்கி வைக்க முடியாது. சம்டைம்ஸ் அது விழுகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து நாம் ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது காயிற வரைக்கும் இருக்கட்டும். ஸோ ஹோல்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை கொடுத்துட்டு அதுக்கு மேலே கேக்ஸ் மேலே நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ வாயும் லைக் கொஞ்சம் சிரிக்கிற மாதிரியே லிப்ஸை வந்து நான் செஞ்சுட்டு இப்போ இது ஒர்க் இதோட முடியுது. ஸோ சூப்பராக இந்த கேக் மேலே இதை வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ எப்படியோ என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரை ஹியூமன் ஃபிகரின் வந்து பண்ணியாச்சு. ஸோ அவங்க கஸ்டமர் கேட்ட மாதிரியே டெக்கரேஷனும் முடித்து சூப்பராக டெலிவரியும் கொடுத்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கேக் மேக்கிங் வீடியோ வந்து தனியாக வந்து இன்னொரு வீடியோவாக வரும். ஸோ ஸ்டே டியூன் பண்ணுங்கள். ஸோ கேக் பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து கிளியராக சொல்கிறேன். தேங்க்யூ, பை.